நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் அவங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல போயிட்டு சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணும் போது அந்த அப்ளிகேஷன் அங்க அவைலபிளா இல்லை. உடனே அவங்க கடந்து போயிட மாட்டாங்க. அடுத்த சாய்ஸா என்னவா இருக்கும்? தேர்ட் பார்ட்டி ஏபிகே சைட்டு வழியா போயிட்டு சர்ச் பண்ணுவாங்க. அங்க அந்த அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும் போது மால்வேரும் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும், பிரைவசியும் பாதுகாக்கப்படும். ஆனா கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேடுற அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இல்லைன்னா நீங்க தாராளமா தேர்ட் பார்ட்டி ஆப்பை பயன்படுத்தலாம். பட் அதுக்கு நாங்க கேரண்டி கொடுக்க மாட்டோம். ஸோ அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சில இடங்கள்ல நாங்க செட்டிங் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஆப்பை உங்க போன்ல பயன்படுத்தலாம். பட் வார்னிங்கோட அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா இது எல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஆனா நம்ம போனை செக்யூரிட்டி பண்ணி வச்சிருப்போம் தெரியுமா? அது எல்லாத்தையும் அங்கங்க டர்ன் ஆஃப் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஏபிகே சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்பை முறையா உங்க போன்ல பயன்படுத்தணும். ஸோ இது பத்தின டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு பிடிச்சமான ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்ணி அப்படியே ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு ஆர்டிக்கல் கண்ணில் தென்பட்டு அதை கம்ப்ளீட்லி படிச்சு முடிச்சுட்டேன். நல்லா இருக்கு, இதை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணேன், அந்த அப்ளிகேஷனை போய் பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணேன். அங்க எனக்கு கிடைக்கல. உடனே நான் தேர்ட் பார்ட்டி ஏபிகே சைட்ல போயிட்டு சர்ச் பண்ணேன். அங்க அவைலபிளா இருக்கு. அப்ப அந்த அப்ளிகேஷனை உடனே என்னுடைய போன்ல நான் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட்லாம் ஆயிடுச்சு. அந்த அப்ளிகேஷனை என்னால இன்ஸ்டால் பண்ண முடியல. என்ன காரணங்கும் போது என்னுடைய போனை அந்த அளவுக்கு செக்யூரிட்டியோட வச்சிருக்க எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த அன்னோன் ஆப்ஸை என் போன்ல சாதாரணமா இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜை நான் ஃபாலோ பண்ணேன். அந்த மெசேஜை நான் ஆஃப் பண்ணியும் அந்த அப்ளிகேஷனை என்னால இன்ஸ்டால் பண்ண. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன்ல அங்கங்க இதை தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய செட்டப்பை கொடுத்துருக்கான். அந்த செட்டப்பை எல்லாத்தையும் நான் ஆன் பண்ணி வச்சு இப்போ ஒவ்வொன்னா அந்த செட்டப்பை ஆஃப் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல கிடைக்கக்கூடிய ஆப்ஸை என்னுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த அளவுக்கு கூகுள் காரன் என்ன பண்ணிருக்கான்னா ஆண்ட்ராய்ட் போன்ல செக்யூரிட்டியை டைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட்டிங்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஏன்னா இந்த செட்டிங்கை எல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் இந்த தேர்ட் பார்ட்டி ஏபிகே சைட்ல இருந்து வரக்கூடிய ஆப்பை உங்க போன்ல முறையா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை பயன்படுத்தும். ஸோ வாங்க அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள் பிளே ஸ்டோர் போவோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பிளே ப்ரொடெக்ட், அதுக்கப்புறம் டாப் ரைட்ல கியர் ஐகான் இந்த இருக்கு பாத்தீங்களா, இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன், அதாவது சென்ட் அன்னோன் ஆப்ஸ் டு கூகுள் ஃபார் பெட்டர் டிடெக்ஷன். ஸோ இதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சிடணும். மேல உள்ள செட்டிங்கை நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை நீங்க செஞ்சிடணும். அடுத்தது போனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும். போனதுக்கு அப்புறம் ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போகணும். இப்போ நீங்க எந்த பிரவுசரை பயன்படுத்தி அந்த தேர்ட் பார்ட்டி ஏபிகே ஆப்பை டவுன்லோட் பண்ண போறீங்க, அதுக்கு டாப் ரைட்ல 3 டாட் ஸ்பெஷல் அக்சஸ், அதுக்கப்புறம் இதுல இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ், அதுக்கப்புறம் நான் குரோம் வழியா அந்த தேர்ட் பார்ட்டி ஏபிகே ஆப்பை டவுன்லோட் பண்ண போறேன். இதான் எப்படி நான் அனுமதி கொடுத்தேன். இதை நீங்க என்ன பண்ணும், இந்த டாக்ல ஆன் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டாவது ஸ்டெப். அடுத்து போனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும். அதுக்கப்புறம் இங்க கூகுள் இருக்கும், அதுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் ஆல் சர்வீசஸ், அதுக்கப்புறம் பர்சனல் அண்ட் டிவைஸ் சேஃப்டிக்கு கீழே அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன். அப்படியே கீழே போனீங்கன்னா டிவைஸ் ப்ரொடெக்ஷன், இதை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்க ஆப்ஸ் இருக்கா, இதை நீங்க தட்டுங்க. இங்க பாருங்க, அன்னோன் ஆப்ஸ், பிளாக் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஆப்ஸ் ஃப்ரம் அன்னோன் சோர்ஸ். இதை ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஏபிகே சைட்ல இருந்து வரக்கூடிய ஆப்ஸை பிளாக் பண்ணும், உங்க போன்ல ஓபன் பண்ண விடாது. இந்த ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இது எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. நீங்க உடனே போய் இந்த தேர்ட் பார்ட்டி ஏபிகே சைட்ல போயிட்டு அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்களால ஓபன் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ண தெரியுமா, ஃபைனலா ஒரு செட்டிங் இருக்கு. அதாவது உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க எந்த கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட் வழியா போய் அங்க ஒரு செட்டிங் இருக்கு. அதை நீங்க டர்ன் ஆஃப் பண்ணா மட்டும்தான் முறையா இந்த அன்னோன் ஆப்ஸை உங்க போன்ல பயன்படுத்த முடியும். போனோட செட்டிங்ஸ்குள்ள போமா, கூகுள்குள்ள போமா, அதுக்கப்புறம் என்னுடைய நேம், என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் பக்கத்துல ஒரு ஆரோ, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட்,
அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் சைன் இன் இங்க போட்டிருக்கா அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம். இதை நம்ம தட்டுவோம். ஏன்னா கீழே பாருங்களேன், யுவர் அக்கௌண்ட் இஸ் ப்ரொடெக்டட். தட்டுவோமே தெரிஞ்சுக்கலாம். டைரக்டா நம்மள எங்க கொண்டு போகுது, வெப் பேஜை வந்து ஓபன் பண்ண வைக்குது. அங்க த அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன். சரிங்களா, கீழே பாருங்களேன், பச்சை கலர்ல ஒரு 3 இருக்கா, பாஸ் கீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இதை நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரிகவரி போன், அதுக்கப்புறம் ரிகவரி இமெயில். இந்த 3மே நான் வந்து செட் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு காரணம். இந்த அன்னோன் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு இந்த செட்டப்பும் ஒரு காரணம். ஸோ இதையும் நீங்க டர்ன் ஆஃப் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து நீங்க உங்க போன்ல முறையா பயன்படுத்த முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கூகுள்காரன் செக்யூரிட்டியை ரொம்ப டைட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது டர்ன் ஆஃப் பண்ணணும். இதை நீங்க விரும்புவீங்களா பாத்துக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல தேர்ட் பார்ட்டி ஆப்பை எந்தவித பிரச்சனை இல்லாம போன்ல டவுன்லோட், இன்ஸ்டால், அதை ஓபன் பண்ணி பயன்படுத்தணும். இந்த செட்டப் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. இதை நீங்க டர்ன் ஆஃப் பண்ணாலே போதுமானது. ஈஸியா அந்த ஆப்பை உள்ள கொண்டு வந்துடலாம். பட் அதுக்கு கேரண்டி இல்ல. அந்த மாதிரி ஆப் எல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா மால்வேர், ட்ராஜன், இந்த மாதிரி வைரஸ் கூட உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இது பலனை அனுபவிக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். அங்க ஹைப் அப்படிங்கிற பட்டன் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்லாய்.